வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜூன் 27 தொழில் வளர்ச்சியோடு தொடர்புடைய மிக முக்கியமான சர்வதேச நாள். ஆம், இன்று சிறு குறு தொழில்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது இந்த தினம் என்பது ஒரு சிறிய அளவிலான மைக்ரோ அளவிலான ஒரு தொழில்கள், அதே போல் இடைநிலை தொழில்கள், மீடியம் அளவிலான தொழில்கள், இப்படியாக ஒரு சிறு குறு தொழில்களுக்கான ஒரு தினமாக இந்த தினம் என்பது பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனுடைய முக்கியத்துவம் என்பது என்ன? அதாவது நீங்கள் பொதுவாக உலக நாடுகளில் பெரிய தொழில்களினுடைய வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வந்த காலகட்டத்தில் சிறு குறு தொழில்கள்தான் வேலைவாய்ப்பையும் பரவலான வளர்ச்சியையும் கொண்டு வரும் என்பதை புரிந்து கொண்ட பிறகு சிறு குறு தொழில்களுக்கான அந்த வளர்ச்சிக்கான ஊக்கத்தை அளிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எல்லா இடங்களிலும் பிறந்தது. அப்படி பிறந்தபோது எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய மைக்ரோ, ஸ்மால் மற்றும் மீடியம் என்டர்பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில் வளர்ச்சிக்கு உலகம் முழுக்க பல நாடுகள், பல அரசுகள் ஊக்கம் கொடுக்க ஆரம்பித்தன. தமிழ்நாட்டில் இதை முதலில் புரிந்து கொண்டு, இந்தியாவில் இதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படுத்தியவர் நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள். அதாவது அவர் முதலமைச்சராக இருந்தபோதே 1970 தமிழ்நாடு சிறுதொழில் மேம்பாட்டுக் கழகம் என்பது உருவாக்கப்பட்டுவிட்டது. அந்த டாம்சிட்கோ என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற இந்த தமிழ்நாடு சிறுதொழில் மேம்பாட்டுக் கழகம் சிறிய அளவிலான, குறு அளவிலான, நடுத்தர அளவிலான தொழில்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை தமிழ்நாடு முழுக்க பரவலாக முன்னெடுத்தது. அதனுடைய ஒரு முக்கிய வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான சிறு குறு தொழில்களை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுகின்றன. இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஜிஎஸ்டி போன்றவற்றின் சுமையின் காரணமாக பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்ட போதும் கூட தமிழ்நாட்டில் அவை வலிமையுடன் நீடித்த வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன. இந்த ஆண்டு கூட பட்ஜெட்டில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய தொகையை ஒதுக்கி இருப்பதை சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ஒரு உரையிலே சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த சிறு குறு தொழில்களினுடைய மிகுந்த முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், வளர்ச்சி என்பது ஒரு இடத்தில் குவியாமல் அவை பரவலாக நடைபெறக்கூடிய வகையிலும், பரவலாக ஒரு நகர்ப்புறம் சார்ந்த தொழில் வளர்ச்சியை சிறிய நகரங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் இது பெரிதும் பயன்படுகிறது. இதோடு சேர்ந்து கல்வி, வேலைவாய்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் 50% மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான் உருவாக்குகின்றன. மீதி இருப்பவற்றில் பெரும்பகுதியை விவசாயம் உருவாக்குகிறது. மிக சிறிய அளவிலான வேலைவாய்ப்புகளைத்தான் பெருந்தொழில் நிறுவனங்கள் உருவாக்குகின்றன என்பதை பார்க்கிற போது, மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய கடன் தள்ளுபடி போன்ற சலுகைகளை சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு கொடுப்பதில்லை என்பதை நாம் வேதனையுடன் இந்த நாளில் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் சிறு குறு தொழில்கள் தான் பரவலான வளர்ச்சியை கொண்டு வருகின்றன, பெருமளவு வேலைவாய்ப்புகளை உற்பத்தி செய்கின்றன. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் மிகப்பெரிய முன்னணி மாநிலமாக, முதன்மை மாநிலமாக, நம்பர் 1 மாநிலமாக திகழ்கிறது என்றால் அதற்கு கலைஞர் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நாம் இந்த சிறு குறு தொழில்களுக்கு கொடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் தான் காரணம் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். இதுதான் நம்முடைய வளர்ச்சியின் முதுகெலும்பாகவும் இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாழ்வில் அடக்கமாக இருப்பது என்பது வேறு, அடிமையாக இருப்பது என்பது வேறு. அடக்கமாக இருப்பது ஒரு பண்பு. அதை பணிவுடைமை என்று நாம் சொல்லுகிறோம். பண்புகளிலேயே மிகச் சிறந்தது பணிவு தான். பணிவு என்பது யாருக்கு உரியது? கண்டிப்பாக உயரமான இடத்தில் இருக்கிறவர்கள், பணம் மிக்கவர்கள், புகழ் உடையவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள் பணிவாக இருப்பது என்பதுதான் அவருடைய புகழை, அவருடைய இடத்தை, அவருடைய நிலத்தை இன்னும் மேலாக உயர்த்தி காட்டும். அப்படியானால் பணக்காரர்கள், படித்தவர்கள் மட்டும்தான் பணிவாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் வள்ளுவர் மிக அருமையாக சொல்லுகிறார்,
எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். யார் ஒருவனும் அடிமையாக இருக்கக்கூடாது. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. எனக்கு யாரும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை என்பதுதான் சுயமரியாதை. ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக பலர் அடக்கமாகவே இருக்கக்கூடாது என்று கருதுகிறார்கள். நாம் அப்படி ஒரு மாதிரி திமிராக பேசினால்தான் வீரம் என்று கருதுகிறார்கள். வீரம் வேறு, முரட்டுத்தனம் வேறு, பணிவு வேறு, அடிமைத்தனம் வேறு. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். வள்ளுவர் சொல்லுகிற போது முதலில் இப்படி தொடங்குகிறார். பணிவாக இருப்பது என்பது ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், பெண் ஆண் என்கிற எந்த வேறுபாடுமின்றி எல்லோருக்குமே பணிவாக இருப்பது நல்லது. ஆனால் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று அடுத்த வரியிலே சொல்லுகிறார். பணிவாக இருப்பது எல்லோருக்கும் உரிய பண்புதான். ஆனாலும் அது யாருக்கு மேலும் பெருமையை கூட்டும், யாரை மேலும் சிறப்புடையவராக ஆக்கும் என்றால் யார் அவர்களுக்குள் செல்வமுடையவர்களாக. செல்வம் என்பதை பல இடங்களில் நாம் வெறும் பொருளோடு சேர்த்து மட்டும் பார்க்கக்கூடாது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று நம் தமிழ் இலக்கியம் சொல்லும். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, செல்வம் என்பது குணங்களின் நிறைவு, செல்வம் என்பது பொருளாதாரத்தின் நிறைவு, செல்வம் என்பது அறிவின் நிறைவு. எனவே செல்வம் என்பது எல்லாவற்றிலும் ஒரு நிறைவாக இருப்பது. அப்படி செல்வம் உடையவர்கள், அவர்கள் குணமுடையவர்களாக அல்லது பணமுடையவர்களாக அல்லது பெரும் பதவியில் உள்ளவர்களாக இருக்கலாம், அவர்களிடத்தில் இருக்கிற அந்த பணிவு என்கிற பண்பு இருக்கிறதே, அது அவர்களை மேலும் மேலும் உயர்த்தி செல்லும் என்று வள்ளுவர் அறிவுரை சொல்கிறார். நான் பார்த்திருக்கிறேன், மிகப்பெரிய தலைவர்களாக இருப்பார்கள். விடை அனுப்புகிற போது அப்படி எழுந்து விடை அனுப்புவது என்பது அந்த பண்புகளில் ஒன்று. எல்லாவற்றிலும் ஒருவனை வரவேற்கிற போதோ விடை அனுப்புகிற போதோ அமர்ந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு அப்படி தலையை ஆட்டுவது அல்ல. அவர் இருக்கிற இடம் மிக பெரியது தான், அவருடைய புகழ் பெரியது தான், அவருடைய படிப்பு பெரியது தான். இருந்தாலும் பண்பு இல்லை என்றால் எல்லாம் சிறியதாக ஆகிவிடும். எல்லோருக்கும் உரிய குணத்தை கூட அதில் மேலாக இருக்கிறவர்கள், பணத்தில், புகழில், பதவியில், அறிவில் மேலாக இருக்கிறவர்கள் கை கொள்ளுகிற போது அது அவர்களுக்கு பெருமை தரும். அது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும். அடுத்த தலைமுறையினர் இதனை பார்க்கிற போது பார்த்து செல்வார்கள் என்பதை விட படித்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. எப்போதும் ஒரு தலைமுறையிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு பாடங்கள் போய் சேர வேண்டும், கருத்துகள் போய் சேர வேண்டும். இயல்பாக அவர்களின் குணம்தான் இவர்களிடத்திலே போய் சேரும். ஒரு முறை பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்யலாம் என்று கேட்டபோது மிக இயல்பாக அதற்கு ஒரு விடை இருக்கிறது. முதலில் பிள்ளைகள் பார்க்கிற மாதிரி நாம் படிக்க வேண்டும். நாம் படிப்பதை பார்த்தால்தான் பிள்ளைகள் படிப்பார்கள். என்றைக்காவது பிள்ளைகள் பார்க்கும்போது பெரியவர்கள் வீடுகளில் படித்திருக்கிறோமா? தொலைக்காட்சி பார்த்திருக்கிறோம், கைபேசி பார்த்திருக்கிறோம், அல்லது ஏதேனும் பேசி கொண்டிருந்திருக்கிறோம். நாம் படிப்பதை பிள்ளைகள் பார்த்தால் தாங்களும் படிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுபோல பணிவாக இருக்கிற பெரியவர்களை பார்த்தால் தாங்களும் பணிவாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அடுத்த தலைமுறைக்கு வரும். அதுதான் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்றால் அவரிடத்திலே இருக்கிற செல்வம் அடுத்த தலைமுறைக்கும் போகுமானால் செல்வர்க்கு மேலும் செல்வம் வந்ததாய் பொருள் என்கிறார் வள்ளுவர். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம்.
அதாவது சிக்ஸ்ன்னு சொல்கின்றோம். சிக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், சிக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் சிக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை சிக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடலில் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல, உள்ளம் கூட. அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளோம் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது.
நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடு இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.